இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் தொழிலதிபர் அண்ணன் எஸ்கே என்கின்ற எஸ் கார்த்திகேயன் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் வரவேற்கிறோம். தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த சீரிய முயற்சி எடுத்த அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். 92 வயசு, 87 வயசு, 88 வயசு உள்ளவர்களாக தேடி பிடிச்சி அவரோட விலாசத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கீங்க. சிறு குறைபாடுகள் இருக்கலாம், அந்த குறைபாடுகள்லாம் பெருசு இல்லை. ஆனால் பல பள்ளிகள் 100 ஆண்டு கொண்டாட போகிறாங்க. அது எப்படி நடக்குதுன்னு கேட்குறத உங்கள்கிட்ட வரப்போகிறாங்க. உங்கள் பள்ளிக்கூடம் எப்படி நடத்துனீங்கன்னு கேட்குறது வரப்போகிறாங்க. விட்டு போன எல்லாரையும் சேர்த்து எல்லாரையும் அரவணைத்து எல்லாருடைய பேரும் போட்டு எல்லாருடைய நம்பரும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்களும் கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் இந்த பள்ளிக்கு செஞ்சதை விட பள்ளி எங்களுக்கு செஞ்சது ரொம்ப அதிகம். நாங்கள் நிறையா நல்ல நிலைக்கெல்லாம் வந்துட்டோம். அதுக்கெல்லாம் காரணம் இந்த பள்ளி மாணவருடைய வாழ்த்துக்களும் இன்றைக்கி மாணவர்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறதும் மன நிறைவாக இருக்கிறது. எங்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேன்மேலும் இந்த பள்ளி வளர நல்லா இருக்குன்னு கேட்க நாங்கள் இருக்கணும், நீங்களும் இருக்கணும், நல்லா இருக்கணும். வாழ்த்துக்களிலேயே பெரிய வாழ்த்து சான்றோர் பெருமக்களுடைய வாழ்த்து தான். அந்த வகையில் வாழ்த்து வகைய நம்முடைய சான்றோர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக நெஞ்சாண்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த 20 பேர் மேடைக்கு வருமாறு நமது பள்ளியில் கபிலர் நூற்றாண்டு விழா நினைவு தூண் மிகவும் சீரும் சிறப்புமாக அமைத்த ஏவிஎம் என்கின்ற விநாயகமூர்த்தி ஐயா அவர்களுக்கு அவர் 1975ஆம் ஆண்டு இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சால்வை அணிவித்து தலைமை ஆசிரியர் கேடயம் வழங்கி மரியாதை செய்கிறார். ராணுவ வீரராக பணி ஓய்வு பெற்று வந்து அவருடைய சொந்த நிதியில் இந்த வீடியோ போட்டோ எடுக்கிறதுக்கு 20,000 கொடுத்துருக்காரு. நல்லா சத்தமாக கை தட்டலாம், நல்லா தட்டலாம். நம் பள்ளியில் 1960 முதல் 66 படித்த முன்னாள் மாணவர் திரு பிரபாகரன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர்கள் நம் பள்ளி 100ஆண்டு விழாவிற்கு வாழை மரம் மற்றும் மேடை அலங்காரத்திற்கு ரூபாய் 10,000 நன்கொடை வழங்கியுள்ளார். அடுத்ததாக நம் பள்ளியில் 1976 முதல் 83 பயின்ற முன்னாள் மாணவர்கள் திரு TS அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது அக்குழுவினரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இது என்ன பேச்சுங்க? 1976 முதல் 83 76 83 கலெக்டர் சார் இருப்பாரு. திருமலை நடராஜன் மற்றும் ராஜேந்திரன், செந்தில், நெடுஞ்செழியன், திருமுருகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
தெரிவித்துக் கொள்கிறோம். 76 83 மாணவர்கள். நன்றி, வணக்கம். எங்களுடைய இந்த குழு சார்பாக ஒரு சில வார்த்தைகளை இங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் மட்டுமல்ல மாணவர்கள் இந்த விழா சிறப்பாக நடப்பதற்காக இங்கே உதவி செய்து கூட இருந்த எல்லோருக்கும் எங்களுடைய குழு, அதாவது 76 83 அந்த மாணவர்களின் சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இங்குள்ள மாணவர்கள் நீங்கள் எல்லாருமே நன்றாக படிக்கணும். அதாவது புத்தகம் எடுத்து படிக்கின்ற ஒரு பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய. இந்த ஸ்டேஜுக்கு பின்னால் ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு கொடுத்தது இவங்க தான், இந்த பேட்ச் தான். இந்த எங்களுடைய குழு 1983 76 83 இந்த குழுவில் முன்னன் இருந்து எல்லா வேலைகளும் செய்த நண்பர்கள் தம்பா என்கின்ற திருமலை நடராஜன், அப்புறம் ராஜேந்திரன், செந்தில், நெடுந்தெழியன், ஹெட்மாஸ்டர் அண்டு இப்போது இவர்கள் தான் எங்களுடைய குழுவின் சார்பாக அனைத்து வேலைகளையும் இரவு பகலாக செய்தார்கள். எனவே எங்களுடைய சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வெறும் 15 நாளுக்குள்ளேயே நமக்கு 85 87 பேட்ச் சார். இது 85 87 பேட்ச். நாங்கள் ஃபார்ம் பண்ணி வெறும் 16 நாள் ஆகுது. கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா ஒர்க்கை பண்ணியிருக்கோம். 72 பேர் எங்கள் குரூப்பில் இருக்காங்க. 52 பேர் தொடர்ந்து இந்த பேட்சில் இருக்கிறவங்களாம் நல்லா பெரிய ஆளாக இருக்காங்க. இன்னும் நிறைய பள்ளிக்கு செய்யலாம். நன்றி. இந்த பேட்ச் இல்லை, எல்லா பேட்ச்லையுமே அடுத்த பேட்ச் வந்து நீங்கள் படித்த பள்ளிக்கு செஞ்சுனே இருங்க. ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி குழுவினருக்கும் அனைத்து விஐபிகள், அதிகாரிகள், ஒத்துழைத்த முன்னாள் மாணவர்கள், நம்மளுடைய தலைவர், நகரமன்ற தலைவர் மற்றும் ஏனைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக எங்களுடைய பழைய ஆசிரியர்கள் நிறைய பேரை நாங்கள் மீட் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி சிலர் இந்த ரொம்ப கூட்டம் நிறைய இருக்கிறதுனால சில மீட் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். அவர்கள் தயவுசெய்து எங்களை மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். அடுத்ததாக லைன் மதிவாணன் சார் குழுவினர் 6370 திரு லயன் மதிவாணன் சார் அவர் நம்ம நூற்றாண்டு விழாவுக்கு மங்கள இசையை ஏற்று ரூபாய் 7000 வழங்கியுள்ளார். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கைத்தட்டல் கொடுங்க. நம் பள்ளியில் 85 முதல் 87 வரை பயின்ற முன்னாள் மாணவரான தொழிலதிபர், 5 முதல் 87 வரை பயின்ற முன்னாள் மாணவரான தொழிலதிபர் திரு எஸ் கண்ணப்பன் 90 பேட்ச் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பொன்னாடை வழங்கியுள்ளார். மேலும் அன்னாருடன் பயின்ற நண்பர்களும் இணைந்து நம் நகரின் 10 இடங்களில் வரவேற்பு விளம்பர பதாகைகள் அமைத்துள்ளார். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 75 82 பேட்ச் கண்ணப்பன் எம்டி கண்ணப்பன் பேட்ச் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரனா இருக்கிறாங்க. எல்லாம் நிறைய செய்யலாம் அந்த ஸ்கூலுக்கு. தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க. நகரமன்ற தலைவர் வந்து கேடையை வழங்குறாரு அவங்களுக்கு.
எல்லாமே 80 82. நம் பள்ளியில் 1979 முதல் 86 வரை பயின்ற முன்னாள் மாணவர் திருமிகு ஆ சண்முக சுந்தரம் IAS இயக்குனர் கைத்தறித்துறை மற்றும் அவருடன் பயின்ற நண்பர்கள் ராஜேந்திர சோழன் கட்டிடத்தின் மேல் தளத்தை சீரமைத்து 2 வகுப்பறையை புதுப்பித்து தரவுள்ளனர். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது அக்குழுவினரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு பீரோ வழங்கியுள்ளனர். இப்ப இந்த பேட்ச் வந்து மேலும் இக்குழுவில் திருவண்ணாமலை 1 லட்சம் ரூபாய்க்கு சார்பு நீதிபதியாக எம் சாதிக் பாஷா அவர்களும் இணைந்து இதனை செய்துள்ளார்கள். ஓடு போட்டு அக்குழுவினருக்கு நம் பள்ளி 1 லட்சம் ரூபாய்க்கு இப்ப இந்த பேட்ச் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பேட்ச் தான் கபிலர் செலவு வச்ச பேட்ச். இது கை தட்டு, நல்லா கை தட்டலாம், ஜோரா கை தட்டுங்க. கபிலருக்கு நம்ம சிலையை எங்கேயும் வைக்கவே இல்லை. திருக்கோயிலூர் கபிலர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த வருஷம் இன்னைக்கு தான் அந்த பேட்ச் அந்த சிலையை திறந்தாங்க. அந்த சிலையை நம்மளுடைய மரியாதைக்குரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பேராசிரியர்கள் திறந்து வைத்தார்கள். அந்த சிலையை வந்து இந்த குழுவில் இருக்கிறவங்க தான் எல்லாம் செஞ்சாங்க. இந்த குழுவுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ற முன்னாள் மாணவரும் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளரும் தற்போதைய சென்னை பெரு மாநகராட்சி ஆணையருமான மதிப்பிற்குரிய திரு ஜே குமரகுருபரன் IAS மற்றும் நம் பள்ளியின் கணினி ஆசிரியரான பாலமுருகன் ஆகிய நானும் மற்றும் எங்களுடன் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களுடன் இணைந்து பள்ளி நூற்றாண்டு நினைவாக நுழைவு வாயில் அமைத்து தர உள்ளோம். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது அக்குழுவினரை நமது குழுவினரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். முக்கியமான பேட்ச் இது, பேட்சிலே முக்கியமான பேட்ச். தொடர்ந்து இது மாதிரி நீங்க உங்களுடைய தொடர்ந்து இதே மாதிரி நீங்க இன்னும் பள்ளிக்கு நிறைய செய்யணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒற்றுமையா எந்த ஜாதி மதம் பார்க்காம அரசியல் பார்க்காம 89 96 குமரகுரு பேச்சு IAS குமரகுருபரன் பேச்சு. அவர் திருக்கோவிலூர் சேர்ந்தவர். நல்ல சிறப்பான பேச்சு. நல்ல எல்லாமே வசதியா இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பள்ளிக்கு நிறைய செய்யுங்க. இதே மாதிரி ஒரு வருஷமும் இது மாதிரி ஒரு ஆண்டு விழா நடத்தலாம் போல இருக்கு இந்த ஸ்கூல்ல. அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செந்தில் வாத்தியாரும் இணைந்து கொடுத்துள்ளார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்கிறோம். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி. 1978 to 88 ஆண்டு பேட்ச் மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. மற்றும் பள்ளி நுழைவாயில் வர்ணம் பூசி அதை புனரமைத்து தந்துள்ளனர் சுந்தரமூர்த்தி அண்ணா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நகரமன்ற தலைவர் அவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தினார். இந்த பேட்சுக்காரன் ஒரே நிமிஷம் இருங்க. உங்களுக்கு பெரிய பேட்ச் பெரிய பேச்சு உங்களுக்கு போடுங்க. அண்ணன் அவர்களுக்கு நகரமன்ற தலைவரும் பெட்ரோல் ஆசிரியர் தலைவர் சண்முக மாமா அவர்களும் மரியாதை செலுத்தி அவரை வணங்கி மகிழ்கிறார்கள். ஆயிரம் நிறங்கள் ஜாலமிடும் ராத்திரி வாசலில் கோலமிடும் வானம் இரவுக்கு பாலமிடும் பாடும்
பறவைகள் தாளமிடும், பூமரங்கள் சாமரங்கள் வீசாதோ இது ஒரு பொன்மாலை பொழுது. வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது. இந்த இனிய பொன்மாலை பொழுதிலே இந்த கபிலர் பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவிற்காக ஒரு சிறப்பு பாடல். தயவுசெய்து ஒரு 3 நிமிடம் தான் அந்த பாட்டு. சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க நமது திருக்கோவலூர் மாநகரில் நம்மை உருவாக்கி நமது வருங்கால கனவுகளுக்கு உயிர் கொடுத்த நம் கபிலர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் நூற்றாண்டு விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த பொன்னான தருணத்தில் இந்த பள்ளியில் பயின்ற அனைத்து மாணவ செல்வங்களும் பல்வேறு விதங்களில் இந்த பள்ளிக்கு உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கபிலர் நம் பள்ளி வெண்ணை உருகுமுன் பெண்ணை உருகிடும் கோவல் மாநகரில் வெற்றிகள் நாமும் பெற்றிட உதவும் கபிலர் நம் பள்ளி. ஆடு பண்பாடு நம் பள்ளியின் நூற்றாண்டு, ஏறு முன்னேறு அதன் சாதனை பல நூறு. ஏ ஆடு நீ பாடு இங்கு ஆனந்த கூத்தாடு, சேரு கை சேரு என்று உதவிட கை சேரு. வெண்ணை உருகுமுன் பெண்ணை உருகிடும் கோவல் மாநகரில் வெற்றிகள் நாமும் பெற்றிட உதவும் கபிலர் நம் பள்ளி. வானம் தானே எங்கள் எல்லை, எங்கள் பள்ளியின் பெருமைக்கு ஈடு இல்லை. அலைகள் என்றும் ஓய்வதில்லை, எங்கள் பள்ளியின் புகழோ குறைவதில்லை. ஏதிலும் வல்லமை பெற்றோமே என்றும் ஏற்ற தாழ்வை கண்டதில்லை. எங்கள் சிரிப்பில் தினம் மகிழும் எங்கள் ஆசான் பெருமைக்கு ஈடு இல்லை. இனி வரும் காலம் இளைஞர்கள் காலம், ஏங்கிடும் மனமோ அந்த காலம். இனி வரும் காலம் எழுதிடும் கோலம், மீண்டும் வருமா பள்ளி காலம். உலகில் எங்கோ நாம் இருந்தாலும் ஒற்றை முகவரி கண்டோமே, கபிலர் பள்ளி முகவரி என்று கைகள் கோர்த்து கொண்டோமே. ஆடு பண்பாடு நம் பள்ளியின் நூற்றாண்டு, ஏறு முன்னேறு அதன் சாதனை பல நூறு. ஏ ஆடு நீ பாடு இங்கு ஆனந்த கூத்தாடு, சேரு கை சேரு என்று உதவிட கை சேரு. நல்ல கிளாப் பண்ணலாமே. இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். கபிலர் பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா வெகு சிறப்பாக இங்கே இந்த டீமுக்கெல்லாம் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். சங்க தமிழோ வளர்ந்ததிங்கே, நாம் சங்கமிப்பதோ பெருமை இங்கே. சாதனை பூக்களும் மலர்வதிங்கே, புது சரித்திரம் படைத்திடும் பள்ளி இங்கே. கனவுகள் 1000 கண்டோமே, அவை நிஜமென உணர்த்திட வந்தோமே. கபிலர் பள்ளியும் சிறந்திடவே என்னும் காவலாய் நாமும் நின்றோமே. தன்னிகர் இல்லா மாணவர் கூட்டம் தடை பல தாண்டி திறமையை காட்டும். தன்னிகர் இல்லா எங்கள் கூட்டம் நாங்கள் கடந்து நிறுத்திடும் கூட்டம். உலகில் எங்கோ நாம் இருந்தாலும் ஒற்றை முகவரி கண்டோமே, கபிலர் பள்ளி முகவரி என்று கைகள் கோர்த்து கொண்டோமே. ஆடு பண்பாடு நம் பள்ளி நூற்றாண்டு, ஏறு முன்னேறு அதன் சாதனை பல நூறு. ஏ ஆடு நீ பாடு இங்கு ஆனந்த கூத்தாடு, சேரு கை சேரு என்று உதவிட கை சேரு. நன்றி நன்றி. இந்த ஒரு அருமையான தருணத்துக்கு நன்றி. அருமையான பாட்டு ஐயா, அருமையான பாடல். இந்த பாடலை நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க, நாங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுறோம். அதாவது பாட்டு எழுதி பாடினது நான், இசையமைச்சது என் பையன் ஹரி எஸ்ஆர்ன்ட்டு மியூசிக் டைரக்டராக இருக்கான். ஒரு 3 படங்களுக்கு இசையமைச்சிருக்கான். சந்தோஷம் ஐயா. இதை வந்து தயவுசெய்து இந்த கபிலர் பள்ளி இதில் போட்டு விடுங்க.
அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு ஒரு நண்பர் வந்து 82 89 இந்த பள்ளியினுடைய அன்பு மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், நம்முடைய அன்பு நண்பர் ஷேகாதர் வந்து துபாயில இருந்து ஒரு கவிதை அனுப்பிச்சிருக்காரு. உங்கள் எல்லோருடைய சார்பாக 100 ஆண்டு காணும் கவின்மிகு கபிலர் பள்ளியே, நவீன கோவல் மாநகரின் பெரும் புள்ளியே, போற்றும் உன் கல்வி சாலையில் பயணித்து ஏற்றம் கண்ட பல்லாயிரம் நல்வழி மாணாக்கரில் நானும் ஒருவர். உன் வகுப்பறை எனும் சமையலறையில் சமைந்த நவீன கால கலாநாயகன் நான். உன் வகுப்பறை எனும் சமையல் அறையில் சமைந்த நவீன கால கலாநாயகன் நான். நீ பறந்து விரிந்த ஆலமரம், நீண்ட நிறைய விழுது கண்டு ஆழ வேர்விட்டு முதிர்ந்த கோலமரம். காலம் ஒருபோதும் உன்னை அழிக்காது, காலம் ஒருபோதும் உன்னை அழிக்காது, அதற்கு இடம் அளிக்காது, பழிக்காது, படித்தாலும் அது பழிக்காது. உன் மரத்தடியில் மரத்தடியால் விழுப்புண் பெற்ற வீரர்கள் நாங்கள். உன் மரத்தடியில் மரத்தடியால் விழுப்புண் பெற்ற வீரர்கள் நாங்கள். இன்று வீரியமான விதைகளான நல் வீரர்கள் நாங்கள். உன்னோடு என்றும் இருப்போம், வேராய் விழுதாய், ஒருவேளை வீழ்ந்து விட்டால் விதையாயும் இருப்போம். இன்னும் பல 100 ஆண்டுகள் காணப்போகும் நீ பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க. அதன் பலனாலே பல்லாயிரம் மாணவர்களை உருவாக்க பல்கலைக்கழகமாய் உருவெடுக்க அடுத்து வரும் 100 ஆண்டு விழாவை காண கண்டிப்பாக விடாமல் இருப்பாய் நீ, இறப்பில்லாமல் இருப்பாய் நீ, இன்னும் சீரும் சிறப்பாய். இருப்பினும் நான் இருப்பேனோ என்பது அறியேன். கண்டிப்பாக என் சந்ததி உன்னை சந்திக்கும், கண்டிப்பாக என் சந்ததி உன்னை சந்திக்கும். நீ போதிக்கும் கல்வியால் அது சாதிக்கும். 8 திக்கும் ஆதிக்கம் செலுத்தும், என் சந்ததி ஆதிக்கம் செலுத்தும். என்னை போல என் சந்ததியும் அன்னை போல வழிநடத்த உன்னை போல ஒரு பள்ளி தேவை. என்னை போல என் சந்ததியும் அன்னை போல வழிநடத்த உன்னை போல ஒரு பள்ளி தேவை. கண்ணை விரித்து காத்திரு, மண்ணிருக்கு வரை பூத்திரு. இப்படிக்கு உன் கரும்பலகையிலே கல்வி கற்ற வெறும் பலகை நான். என்னுடைய அன்பு நண்பன் நூரேஸ்கே ஷேகாதர். நமது பள்ளி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பயின்று முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களுக்கு பரிசு வழங்குவதற்காக அறக்கட்டளைக்காக